Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now. உங்கள் விருப்பமான இந்த ஷோவிற்கு உங்கள் அனைவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இப்ப நான் பண்ண போற இந்த டிஷ்ஷை நீங்க அனைவரும் கவனமா பாருங்க. இந்த மோட்டோ இவ்வளவு கவனமா நீ என்னத்தடா பாத்துக்கிட்டு இருக்க? அதான்டா எனிபடி கேன் குக்கு ப்ரோக்ராம் நான் பாத்துக்கிட்டு இருக்கேன். இத பார்த்து சூப்பர் டிஷ்ஷஸ் நான் செய்யறதுக்கும் கத்துக்கிட்டேன். இது வரைக்கும் நீ கிச்சன்ல இருந்து சமையல் பண்ணி கொடுத்ததெல்லாம் போதும். இனிமே நான் செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டு நீ நிம்மதியா ஓய்வெடு. அட நீ என்னப்பா சொல்ல வர? அதாவது என்னன்னா அட இதுக்கெல்லாம நீ கோவப்படுவ. நான் என்ன சொல்ல வந்தேன்னா இது வரைக்கும் நீ கிச்சன்ல இருந்து சமைச்சு ஹீட்ல இருந்து மெலிஞ்சு போயிட்ட. இனி நிம்மதியா ஓய்வெடு. சமையல நான் பாத்துக்கிறேன். நல்லா பாரு, எனிபடி கேன் குக் ப்ரோக்ராம பார்த்து நான் சூப்பர் குக் ஆயிட்டேன். இப்ப நானும் குக்கு தான் குக்கு. சரி மோட்டோ, அப்படி இதுதான் உன்னோட விருப்பம்னா இந்த வீட்டை விட்டு நான் வெளியில போறேன். நான் என்னோட கிச்சனை வேதனைக்குரிய இடமா பார்க்க முடியாது. நான் வெளிநடப்பு பண்றேன்டா. நகர்ல பத்லு, உன் வீட்டுல இருந்து என்ன இவ்வளவு பெரிய சத்தம் வருது? ஆனா நீ வீட்டுக்கு வெளியே நின்னுகிட்டு இருக்க. அது ஒண்ணும் இல்ல பாக்ஸர் அண்ணன். நம்ம மோட்டு பையன் தான் வீட்டுக்குள்ள சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னது, மோட்டு சமைக்கிறானா? ஓ அடேங்கப்பா, என்னப்பா இதெல்லாம்? பத்துலு, உன் வீட்டுக்குள்ள அப்படி என்னதான்ப்பா நடக்குது? சொல்லுப்பா. கஜா கஜா, யாரோ மோட்டோவை உள்ள போட்டு அடிச்சு துவைச்சுக்கிட்டு இருக்காங்க போல இருக்குது. யாரா இருக்கும்? இந்த பாக்ஸரே வெளியே நிக்கிறாரோ? யாரும் இங்க பின்னல. மோட்டு சமையல் கட்டுல அவனுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். எல்லாம் ரெடியா? என்ன கூத்து பண்ண போறானோ? ரெடி பண்ணிட்டேன். ஹலோ எவ்ரிபடி, என்ன நானே அறிமுகப்படுத்திக்கிறேன், மோட்டு தி ஷெஃப். இன்னைக்கு நான் உங்களுக்காக என்னோட கையாலேயே சமைச்சு சூப்பர் டிஷ்ஷை கொண்டு வந்து இருக்கேன். இப்போ இது உங்களோட டர்ன். எனிபடி கேன் ஈட். யாரு என்னோட உண்மையான நண்பனோ அவ இதை தயங்காம சாப்பிடுவான்னு எனக்கு நல்லா தெரியும். ஓகே, அப்படி என் நண்பன் மோட்டு சமைச்சிருக்கான்னா நான் நிச்சயமா அதை டேஸ்ட் பண்ணி சாப்பிட்டு பார்க்கறேன். சாப்பாடு எப்படி இருந்தாலும் சரி. மோட்டோ சும்மா சொல்லக்கூடாதுரா. நாக்கில எச்சி ஒரு அளவுக்கு ரொம்ப அற்புதமா டேஸ்டா பண்ணிருக்க. பத்துலு, என் தம்பி, என் நண்பா, நீ ஒண்ணும் பொய் சொல்லலையேப்பா, சொல்லு. டாக்டர் தர்கா சார், நீங்க வேணா சாப்பிட்டு பாருங்க. ஒரு இடத்துல நிக்க மாட்டீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க. அப்படி ஒரு சாப்பாடு. மோட்டோ, உண்மையிலே நீ மோட்டோ தான் ஷெஃப் ஆயிட்டையாப்பா. நான் என்னோட 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல இந்த அளவுக்கு டேஸ்டியான ஃபுட்டை இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லையாப்பா. தேங்க்யூ சோ மச் நண்பர்களே. வாடா உள்ள போய் சாப்பிடுவோம். இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல இருக்கிற சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு தெரிஞ்சுப்பா. சீக்கிரமா போலாம். ஓகே, வா உள்ள போய் பார்க்கலாம். என்ன ஒரு கம்பீர நட. பத்துலு, இந்த சூப்ல ஏதோ ஒரு குறை இருக்கதா எனக்கு தோணுதுடா. டேய் வெயிட்டர், சீக்கிரம் வாடா. அடே, நீ உன்னோட ஷெஃபோட பார்வையில பாத்துக்கிட்டு இருக்க. அதனால தான் எதை பார்த்தாலும் உனக்கு குறையா தெரியுது. எனக்கு என்னமா சூப்பரா இருக்கு.
ஹலோ சார் நீங்க என்ன ஆர்டர் கொடுக்க விரும்புறீங்க? இங்க பாரு தொப்பி தம்பி, இந்த ஹோட்டல் பார்க்க வேணா சூப்பரா இருக்கலாம், ஆனா குடிச்ச சூப்ல ஏதோ குறை இருக்கு, அதுல சந்தேகமே இல்ல. ஓகே சார், உங்களுக்கு ஏதாவது குறை இருந்தா எங்க கிட்ட சொல்லுங்க, அதை நாங்க கண்டிப்பா தீர்த்து வைக்கிறோம் சார். இந்த சூப்ல ஒரு பிஞ்சு உப்பு தேவைப்படுது. ஓஹோ அப்படியா? அப்புறம் ஒரு ஸ்பூன் தூக்கலா போடலாம். அதுக்கப்புறம் முட்டை கொஞ்சம் போட ரொம்ப நல்லா இருக்கு தோணுது. அது மட்டும் இல்ல, நீங்க ரொம்ப சூடு பண்ணீங்க. அது மட்டும் இல்ல, நீங்க கால் போடுறது அதிகமா போடுறது, கால் போடுறது அப்படியே உப்பு ஜாஸ்தி போடுறது. அதுக்கு சேர்த்து உலகத்துல போட்டு கூட போதும், ரொம்ப அதிகமா பேசுற. நான் தான் இந்த சிட்டியிலே பெரிய செஃப். நீ என்னன்னா என் சாப்பாட்டிலே குறை சொல்ற? நீ உண்மையிலே ரொம்ப அருமையா சமைக்கிறவனா இருந்தா இன்னைக்கு இப்பவே என் கூட சமையல் போட்டிக்கு வா, அப்ப பார்க்கலாம் யார் ரொம்ப அருமையா சமைக்கிறாங்கன்னு. உன் கூட காம்படிஷனுக்கு நான் வரேன்டா, நிச்சயமா அதெல்லாம் ஜெயிச்சும் காட்டுவேன். சரி சரி, அப்ப இன்னைக்கு ராத்திரியே உனக்கும் எனக்கு சமையல் போட்டி நடக்க போகுது. ஐயோ மோட்டு, நீ தான் கண்டிப்பா ஜெயிப்ப. ஆல் தி பெஸ்ட் 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 பெஸ்ட். அட மோட்டு, என் தம்பி, என் நண்பா, நீ சூப்பரா சமைக்கணும்ப்பா. அத பார்த்து எல்லாரும் மிரண்டு போயிடணும்ப்பா. ஆமா. வெங்காயத்தை வெட்டினா இப்படி வெட்டணும். எப்படி? இப்ப அடுத்து என்ன பண்ணணும்? இதான். ஏன்பா நீ இங்க சமைக்க வந்திருக்கியா இல்ல காமெடி ஷோ பண்ணலான்னு வந்திருக்கியா? கொஞ்சம் முகத்தை கண்ணாடியில பாரு, செம காமெடியா இருக்கு. காமெடி ஷோவோட முடிவுல சூப்பரான சாப்பாடு இருக்கும், அதை சாப்பிட்டு பார்த்தா நீயே தோல்வியை ஒத்துப்ப. ஹலோ, இங்க பாரு, நான் 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடு ரெடி பண்ணி எடுத்துட்டு வர சொன்னேனே, எல்லாம் தயாரா இருக்கா? சார், சாப்பாடு முழுக்க ரெடியா இருக்கு. ட்ராலியில நான் அலங்கரிச்சு வச்சிருக்கேன். நீங்க வந்து என்னுடைய ட்ராலியை எடுத்துட்டு போங்க. நானும் அந்த ஹெச்எஃப் யாருக்கிட்டே பேசுறத நான் கேட்டேனப்பா. ரசிகராம், நீ இந்த விஷயத்தை மோட்டுக்கிட்ட சொல்ல வேணாம். அசையாம நீ அவன் கூடவே இரு. நாங்க வெளியில அந்த ரெடிமேட் சாப்பாடு ட்ராலி மேல ஒரு கண்ணை வச்சுக்கிட்டு இருக்கோம். என்ன நான் சொல்றது? இப்ப இத கொஞ்சம் போடணும். ஐயோ ஸ்டாப் ஸ்டாப் இன் தி நேம் ஆஃப் லா. சட்டத்தின் மீது ஆணையா சொல்றேன். டேய் அம்மாக்கு. சிங்கம் சார், அட, எங்கப்பா ஓடிக்கிட்டு இருக்க? ஐயோ சாரி மேடம், சாரி. பெரிய உசேன் போலட்டு ஓடிக்கிட்டே இருப்பாரு. இல்லையா? நீ இந்த ரூம்லயே இரு. வெளியே வந்தன்னா உன்னை தூக்கி ஜெயில போட்டுருவேன். ஆஹா, இந்த செஃப் எங்க போயிட்டான்னு தெரியலையே. நான் இப்ப என்ன பண்றது? ஆஹா, வேற வழியே இல்லாம இந்த ஃபுட்டை தான் நான் டெஸ்ட்டுக்கு கொடுக்கணும் போல இருக்கே. ஜட்ஜி நம்ம அப்பா தானே, நம்மள தான் ஜெயிக்க வைப்பாரு. பத்லு, இதை மட்டும் நீ சாப்பிட்டனா சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன் நண்பா. நண்பர்களே, நான் தான் இந்த ஹோட்டலோட முதலாளி சமீர் சின்ஹா. என் மகன் சஞ்சய் யார் கூடவோ குக்கிங் காம்படிஷன்ல கலந்துக்க போறான்ற இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைச்சது. அதனால தான் நான் வந்திருக்கேன். இந்த காம்படிஷனோட ஜட்ஜ் நான் தான். இது என் மகன் செஞ்சது தான். இந்த சாப்பாடை இவன் எப்படி செஞ்சிருந்தாலும் சரி, இந்த காம்படிஷன்ல இவன் தான் ஜெயிக்கணும். ஷெஃப் சஞ்சயோட சாப்பாடு ரொம்ப அருமையா இருக்கு. ஐம் ஷூர் இதை விட பெட்டரான சாப்பாடை யாராலையும் சமைக்கவே முடியாது. இருந்தாலும் மோட்டுவோட சாப்பாடையும் நான் டெஸ்ட் பண்ணி பார்க்கிறேன். அதான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும்பா. அப்பா,
என்ன பண்றீங்க? நீங்க ஜட்ஜா வந்திருக்கீங்க, எல்லாத்தையும் வளைச்சு கட்டி அடிக்காதீங்க. என்ன சொல்ற? இவன் செஞ்சதை ஒரு தடவை சாப்பிட்டுட்டு யாராலையும் சுலபத்துல விட்டுற முடியாது, புரிஞ்சுக்கோ. சாரி சஞ்சய், நீ என் மகன்றது உண்மையா இருந்தாலும் மோட்டுவோட சாப்பாடு இஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட். இந்த டிஷ்ல நீ ஆட் பண்ணிருக்கிற சுகர் அது இந்த சாப்பாடை ரொம்ப ரொம்ப சூப்பரா மாத்திருச்சு. திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு தோணுது. So friends, இந்த குக்கிங் காம்படிஷன்ல முதல்ல வந்திருக்கிறது யாருன்னா அதுதான் நம்ம மோட்டு. தேங்க்யூ சோ மச். சார், உங்க மகன் சாப்பாடை சேஞ்ச் பண்ணணும்னு நினைச்சிருக்காரு. 7 ஸ்டார் ஹோட்டல்ல இருந்து சாப்பாடை வர வச்சிருக்காரு. ஆனா அதை நான் தடுத்து நிறுத்திட்டேன். எப்படி? இது ஒரு மிகப்பெரிய மோசம். சஞ்சய், நான் உன்னை இந்த வேலையை விட்டு தூக்க போறேன். வேணாம் சார், அவனை வேலையை விட்டு தூக்கி எனக்கு இங்க வேலையை கொடுத்துறாதீங்க சார். நான் புர்புரி நகரத்துக்கு போய் என் நண்பர்கள் கூட சந்தோஷமா இருக்க விரும்புறேன். அதுதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரமாதம் மோட்டு, பிரமாதம். உன்னோட சாப்பாடு மட்டும் இல்ல, உன் மனசும் பெரிய மனசுதான். 3 cheers for Motu the chef. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.